வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். உதயன் பணிமனைக்கு வருகை தந்து ஜனாதிபதி. யாழ் ஏனையின் வீதியில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. பிலிப்பைன்ஸில் மீண்டும் நிலநடுக்கம். விவசாயிகளின் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது என அறிவித்துள்ள உச்ச நீதிமன்றம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் சமநிலையில் நிறைவு. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் வந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகை தலைமை அலுவலகத்துக்கு இன்று வருகை தந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதயன் பத்திரிகை நிர்வாக இயக்குனர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் மற்றும் உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் பீடத்தினருடன் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடினார். வடக்கு கிழக்கு உட்பட ஸ்ரீலங்காவில் உள்ள 40 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் உளவுத்துறை நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அநேக மாணவர்கள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை இறுதி வாரங்களிலேயே தீர்மானிப்பர் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அரசியல் சூழல், வேட்பாளர்களின் பிரபல்யம், நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய திறமை, கொள்கை போன்ற காரணங்களை பரிசீலித்து வேட்பாளரை தெரிவு செய்வோம் என்று ஆய்வில் கலந்து கொண்ட 30% அதிகமானவர்கள் தெரிவித்துள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் படகு கவிழ்ந்து உயிரிழந்த தமிழக மீனவரின் உடல் இன்று அதிகாலை கடல் வழியாக ராமேஸ்வரம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை ஸ்ரீலங்கா கடற்படையினர் எல்லை தாண்டிய தமிழக மீனவர்களை கைது செய்ய முயன்ற போது படகு கவிழ்ந்து ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். தமிழக மீனவர்கள் 2 கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படாது விடுவிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் உடல் இன்று தமிழகத்தின் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் காணாமல் மீனவரை தேடும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மீனவரின் உயிரிழப்பு இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர ரீதியிலான முறுகலை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்தி செல்ல முயன்ற ஹயஸ் வாகனத்தால் 3 வாகனங்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து இன்று காலை 7:45 மணியளவில் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றது. சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து ஹயஸ் வாகனம் டிப்பர் என்பன முறையை தொடர்ச்சியாக பயணித்துள்ளது. பேருந்தின் பின்பக்கமாக ஹயஸ் மோதியது. அதன் பின்னால் வந்த டிப்பரும் ஹயஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து காரணமாக ஹயஸ் வாகனம் பலத்த சேதம் அடைந்ததுடன் பேருந்தின் பின்பகுதி, டிப்பரின் முன்பகுதி என்பன சிறிய அளவில் சேதம் அடைந்துள்ளது. விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் ஹயஸ் வாகனத்தின் சாரதி காயம் அடைந்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. பொது வளங்களை துஷ்பிரயோகம் செய்தல், நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் போன்ற சம்பவங்கள் தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி குறிப்பிட்டார். அந்த முறைப்பாடுகள் அனைத்திற்கும் தேவையான உடனடி நடவடிக்கைகளும் தலையீடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். அமைச்சரவையில் தான் இல்லை என்றால் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒன்று இருக்காது எனவும் எதிர்காலத்தில் அனைத்து விடயங்களும் வெளிவரும் எனவும் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். வெற்றியின் தொலைநோக்கு என்ற பெயரில் இலங்கை அறக்கட்டளையில் சிறப்பு பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மன்னார் பொது மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்தமை உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகளின் கீழ் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மன்னார் பொது மருத்துவமனைக்குள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து வீடியோ எடுத்தமை, மருத்துவமனையில் கடமையில் இருந்த மருத்துவர் பணியாளர்களை அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் மன்னார் பொது மருத்துவமனை நிர்வாகத்தினால் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய
செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு மருத்துவர் அர்ஜுனா போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாக்குமூலத்தினை போலீசார் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவரை போலீசார் நீதிவான் முன்னிலையில் முற்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் உணர்வுகளை காயப்படுத்த வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டபூர்வ உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சம்யுக்த கிசான் மோர்ச்சார், கிசான் மசூர் மோர்ச்சா விவசாய கூட்டமைப்புகள் சார்பாக டில்லி செல்வோம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லை பகுதிகளான ஷம்பு மற்றும் கெனரளியில் விவசாயிகள் திரண்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் விவசாயிகள் அங்கு தங்கியுள்ள நிலையில் அவர்கள் டில்லிக்கு நுழையாத வகையில் எல்லை சாலைகளில் ஹரியானா அரசு தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஷம்பு எல்லையில் உள்ள தடுப்புகளை அகற்றுமாறு ஹரியானா அரசிற்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஹரியானா அரசு மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜூர்ஜஹாந்த் ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் விவசாயிகளின் உணர்வுகளை காயப்படுத்த வேண்டாம், அவர்களின் போராட்ட விவகாரத்தில் தற்போதைய சூழலை எவரும் மோசமாக்க கூடாது என தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சுதந்திரமான குழுவை அமைக்கும் வகையில் சில நடுநிலையான நபர்களின் பெயர்களை பஞ்சாப் மற்றும் ஹரியானா அரசுகள் பரிந்துரைக்க வேண்டும். விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் வேளாண் விஞ்ஞானிகள், பொருளாதார அறிஞர்கள், வேளாண் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் உள்ளனர். இதேபோல விவசாய பின்னணி கொண்ட முன்னாள் நீதிபதிகளும் இருக்கக்கூடும். அவர்களுக்கும் விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து சிறிது தெரிந்திருக்கலாம். இதுபோன்ற சில நடுநிலையான நபர்களின் பெயர்களை பரிந்துரைக்கலாம் என்று தெரிவித்த நிலையில் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசின் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான PSNL நிறுவனம் விரைவில் 5G மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட 4G சேவைகளை அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது 5G திட்டம் சோதனை கட்டத்தில் உள்ள நிலையில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா PSNL 5G-ஐ பயன்படுத்தி வீடியோ கால் சேவையை முதன்முறையாக பரிசோதித்து பார்த்துள்ளார். டெல்லியில் உள்ள C. கேம்பஸில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அந்த வீடியோ காலில் பெண் ஒருவருடன் 5G சேவையின் செயற்திறன் குறித்து பேசியுள்ளார். இதன் மூலம் PSNL 5G தொழில்நுட்பத்தின் செயற்திறன் உறுதியாகியுள்ளது என்று ஜோதிராதித்ய சிந்தியாவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் பகிரப்பட்ட அமைச்சரின் வீடியோ கால் காணொலியும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருவதுடன் முன்னதாக இந்த வருடத்திற்கான பட்ஜெட்டில் PSNL நிறுவனத்திற்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்க ரூபாய் 82,000 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் தனியார் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் தங்களின் கட்டணங்களை அதிகரித்து வருவது அனைவரின் பார்வையையும் PSNL பக்கம் திருப்பியுள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் உள்ள மிண்டானோ தீவின் கிழக்கு கரையில் இன்றைய தினம் 6.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜேர்மன் புவி அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் கடலில் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளதுடன் 6.8 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் சுனாமி ஏற்படும் அபாயம் இல்லை எனவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் சேதம் ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் நிலநடுக்கத்துக்கு பிந்தைய நில அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என பிலிப்பைன்ஸ் நிலநடுக்க ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸ் பசிபிக் பெருங்கடலின் ரிங் ஆஃப் ஃபயர் எனும் பகுதியில் அமைந்துள்ள எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கங்கள் அடிக்கடி நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நவீனமயமான உலகத்தில் பெற்றோரின் கவனமின்மையால் குழந்தைகள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக தாய் மற்றும் தந்தை ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட சாதனங்களின் மீது கொண்ட மோகத்தால் குழந்தைகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான கவனம் கிடைக்காமல் வளர்க்கின்றன. இதற்கு ஒருபடி மேலாக தந்தையின் வீடியோ கேம் அடிமைத்தனத்தால் 2 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள நகர்ப்புற பகுதியொன்றில் வெளியில் சென்றிருந்த தாய் வீட்டில்
கிளினிக்கு வந்து பார்த்தபோது காரில் அவரது குழந்தை மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளது. குழந்தைக்கு CPR உள்ளிட்ட முதலுதவிகளை செய்துள்ளார். பின்னர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையின்படி குழந்தை 42.7 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தால் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. அதன் பின்னரே விசாரணையில் குழந்தையின் தந்தை வீட்டின் முன் ஹோண்டோ SUV காரை பார்க் செய்து அதில் குழந்தையை விட்டுவிட்டு வீட்டுக்குள் பிளே ஸ்டேஷனில் வீடியோ கேமில் மூழ்கி இருந்திருக்கிறார் என்றும் வாகனத்துக்குள் AC ஓடாத நிலையில் சுமார் 3 மணி நேரமாக வெப்பத்தில் துடிதுடித்து குழந்தை உயிரிழந்துள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொலை மற்றும் குழந்தைகள் வன்கொடுமை பிரிவின் கீழ் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான 800 மீட்டர் ஓட்டத்தில் ஆரம்ப சுற்றின் போட்டியொன்றில் இலங்கையைச் சேர்ந்த தருஷி கருணாரத்ன 8வது இடத்தை பெற்றுக் கொண்டார். இந்த போட்டி நேற்றைய தினம் நடைபெற்ற போது 800 மீட்டர் ஓட்ட போட்டியை 2 நிமிடம் 7 வினாடிகள் 26 செகண்டில் தருஷி கருணாரத்ன நிறைவு செய்தார். இந்த போட்டியின் முதலாம் இடத்தை ஜைமகாவின் நடோயா கோலே 2ஆம் இடத்தையும், ஆஸ்திரேலியாவின் கிளாடியா ஹோலிங்வொர்த் 3ஆம் இடத்தையும், கென்யாவைச் சேர்ந்த லிலியன் ஓடிரா பெற்றுக் கொண்டனர். ஆரம்ப சுற்றின் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை பெற்றுக் கொள்ளும் வீரர்கள் அரையிறுதிச் சுற்றுக்கு நேரடியாக தெரிவு செய்யப்படுவர். இருப்பினும் ரிப்பீட் சேஞ்ச் என்னும் முறைமைக்கு அமைய அரையிறுதிச் சுற்றுக்கு நேரடியாக தெரிவு செய்யப்படாத வீரர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும். இதற்கமைய தர்ஷி கருணாரத்ன பங்கேற்கும் ரிப்பீட் சேஞ்ச் சுற்று ஓட்ட போட்டி நேற்றைய தினம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா இந்திய அணி மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதல் நாள் ஒருநாள் போட்டி நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் பிரேமதாச விளையாட்டு அரங்கில் ஆரம்பித்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இலங்கை அணி தொடர்பில் அண்மைய தினங்களாகவே எழுந்து வந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் வழக்கமான நிலையில் இருந்து சுற்று மாறி திட்டமிடலுடன் கூடிய ஆட்டத்தை நேற்று வெளிப்படுத்தியிருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை அணி சார்பில் பத்தும் நிசங்க, துனித் வெல்லாலகே ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். துனித் வெல்லாலகே 65 பந்துகளில் 7 பவுண்டர்களில் 2 சிக்சர்களுடன் ஆட்டமிழக்காமல் 67 ஓட்டங்களை குவித்தார். பத்தும் நிசங்க 56 ஓட்டங்களையும், வனிந்து ஹசரங்க 24 ஓட்டங்களையும், ஜனித் லியனகே 20 ஓட்டங்களையும் பெற்றனர். இந்திய அணியின் பந்து வீச்சில் அக்சர் படேல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த நிலையில் இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 8 விக்கெட்கள் இழப்பிற்கு 230 ஓட்டங்களை பெற்றது. 231 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 47.5 ஓவர்களில் 230 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற சுற்றுலா இந்திய அணி மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டி சமநிலையில் நிறைவடைந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முந்தைய போட்டியும் சமநிலையில் நிறைவடைந்ததால் அடுத்தடுத்து சமநிலை காரணமாக சூப்பர் ஓவர் இல்லை என அறிவிக்கப்பட்டது. இது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றின் சமநிலையில் நிறைவு பெற்ற 45வது போட்டியாக வரலாற்றில் இடம்பெற்றது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 169வது போட்டி இதுவாகும். இந்தியா 99 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருந்தால் இலங்கைக்கு எதிராக பதிவான 100வது வெற்றியாக இது கருதப்பட்டிருக்கும். இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை 57 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் 11 போட்டிகள் தேர்வு இன்றி நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.